வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் வடிவியலில் பயிற்சி 4.1ல் 4வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 2வது கணக்கு 3வது கணக்குலாம் வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ வாங்க கணக்கு பார்க்கலாம். 4வது கணக்கு. பக்கங்களின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ள முக்கோணங்களில் அசமபக்க முக்கோணம் அல்லது இரு சமபக்க முக்கோணம் அல்லது சமபக்க முக்கோணம் என வகைப்படுத்துக. கீழே 4 கணக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 4 கணக்கும் சமபக்க முக்கோணமா இரு சமபக்க முக்கோணமா அசமபக்க முக்கோணமான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள். எல்லாத்தோட அளவையும் பாருங்கள். ஃபஸ்ட்டு கணக்கில் 2 சென்டிமீட்ரு 2 சென்டிமீட்ரு 2 சென்டிமீட்ரு. எல்லா பக்க அளவுகளும் எப்படி இருக்குன்னா 2 சென்டிமீட்ரு 2 சென்டிமீட்ரு 2 சென்டிமீட்ரு எல்லாமே சமமாக இருக்கனால இது சமபக்க முக்கோணம். எல்லா அளவும் சமமாக இருந்துச்சுன்னா அது சமபக்க முக்கோணம். அடுத்து பாருங்கள் 2வது கணக்கு. 2வது கணக்கில் அளவுகளை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 2.5 சென்டிமீட்ரு 3 சென்டிமீட்ரு 3.9 சென்டிமீட்ரு. இந்த மாதிரி அளவுகள் வெவ்வேறையாக இருக்குது. ஒவ்வொரு பக்க அளவும் வெவ்வேறையாக இருக்குது. அதனால் இது அசமபக்க முக்கோணம். அசமபக்க முக்கோணம். அளவுகள் வெவ்வேறு அளவுகளாக இருந்துச்சுன்னா பக்க அளவுகள் இது அசமபக்க முக்கோணம். அசமபக்க முக்கோணம் 2வது கணக்கு. அடுத்து 3வது கணக்கு பாருங்கள். 3வது கணக்கில் பக்க அளவுகள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 5.1 சென்டிமீட்ரு 3.2 சென்டிமீட்ரு 3.2 சென்டிமீட்ரு. பாருங்கள், இந்த 2 அளவும் சமமாக இருக்குது. 3வது அளவு பெருசாக இருக்குது. 2 அளவும் சமமாக இருந்துச்சுன்னா நமக்கு எப்படி இருக்குன்னா, இரு அளவுகள் சமமாக இருந்துச்சுன்னா 2 பக்கம் சமமாக இருக்கனால இரு சமபக்க முக்கோணம். 2 அளவுகள் சமமாக இருந்துச்சுன்னா அது இரு சமபக்க முக்கோணம். இரு சமபக்க முக்கோணம் 3வது கணக்கு. 4வது கணக்கு பாருங்கள். 3 சென்டிமீட்ரு. 4வது கணக்கு 3 சென்டிமீட்ரு ஒரு பக்கம் அளவு கொடுத்துருக்காங்க. 2.2 சென்டிமீட்ரு கொடுத்துருக்காங்க. 4 சென்டிமீட்ரு கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட அளவுகள்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த பக்க அளவும் இந்த பக்க அளவும் இந்த பக்க அளவும் வெவ்வேறானவையாக இருக்குது. வெவ்வேறானவையாக இருந்துச்சுன்னா ஏற்கனவே நம்ம 2வது கணக்கு போட்டிருக்கோம். 2வது கணக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். இதே மாதிரி தான் இதுவும் அளவுகள் வெவ்வேறையாக இருக்கனால இது அசமபக்க முக்கோணம். அசமபக்க முக்கோணம். அசமபக்க முக்கோணம். பாருங்கள், திருப்பி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கணக்கில் பாருங்கள். ஃபஸ்ட்டு கணக்கு என்னென்னா, எல்லா அளவும் சமமாக இருக்குது. 2 சென்டிமீட்ரு 2 சென்டிமீட்டருன்னு. அப்போ இது சமபக்க முக்கோணம். இதில் 2வது கணக்கில் எல்லா பக்க அளவுகளும் வெவ்வேறையாக இருக்குது. அப்போ இது அசமபக்க முக்கோணம். அடுத்து 3வது கணக்கு பாருங்கள். இதோட அளவு 2 அளவு சமமாக இருக்குது. ஒரு அளவு வேறையாக இருக்குது. அப்போ இது இரு சமபக்க முக்கோணம். 4வது கணக்கு பாருங்கள். 4வது கணக்கு வெவ்வேறானவையாக இருக்குது பக்க அளவுகள். அதனால் இது அசமபக்க முக்கோணம். அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும்